சொல்லுங்க நாகநந்தினி, அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதோ குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தீங்க சார். இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் சார். நான் உங்களுக்கு 5 minutes டைம் கொடுக்குறேன், நீங்க முழுமையா பேசிருங்க. அடுத்து நான் 2 பேத்துக்கு கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் சார். மேடம் பேசணும் சொல்லிட்டே இருந்தாங்க, அது எப்படி டிசம்பர் 1ஆம் தேதியே போட்டாச்சு கொடுத்தாச்சு, டிசம்பர் 3 வரைக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல வேற வாயை மூடிட்டு இருந்தாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. நான் கேக்குறேன், இது ஏன் திடீர்னு கார்த்திகை தீபம் வரும்போது நீங்க இந்த கேஸ் போட்டீங்க? ஒண்ணு. இன்னொன்னு, அது வந்து எப்படி உங்களுடைய, அதாவது இந்துத்துவா இல்ல பிஜேபி இல்ல விஸ்வ இந்து பரிஷத்து இல்ல தமிழ் இந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதுரை கிளையில இருந்தா மதுரையில இருந்து அமர்வுல இருந்து தீர்ப்பு வருது, அவர் சென்னை அமர்வுல இருந்து அங்கிருந்து தீர்ப்பு வருது. எப்படி இவரே இவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதி அரசரா இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இன்னொன்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க பத்தி பேசக்கூடாது, நான் வந்து என்னோட கருத்தை நான் வைக்கிறேன். ஒண்ணு. அடுத்தது, மனு யாரு சார் கொடுத்தா? அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்தாங்களா, இல்ல அந்த கோவில் நிர்வாகி கொடுத்தாங்களா, இல்ல அங்க வந்து பாரம்பரியமா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அங்க இருக்கிறவங்க யாராச்சும் கொடுத்தாங்களா? யார் மனு கொடுத்தா? மனு கொடுத்தவரு ராம் ரவிக்குமார்ங்கிறவரு, அவரு விஸ்வ இந்து பரிஷத்து தலைவர் நினைக்கிறேன். சரி, ஒரு அமைப்பு வச்சிருக்காரு, யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். மனு கொடுத்தவரே சென்னையில் இருக்கிறது, மதுரையில் இருக்கிறவங்க மனுவே கொடுக்கல. எதுக்கு திடீர்னு உங்களுக்கு இந்த ஒரு தோணல் வந்துச்சு? ஏன் இத பத்தி பண்றீங்க? இப்போ நீங்க கேட்டது சார், நானும் கேக்குறேன். கார்த்திகை தீபம் ஏத்தவே இல்லையா? திருவண்ணாமலையில நீங்க சொல்ற மாதிரி ஏதோ திமுக பத்தி எல்லாம் பேசுனீங்களே, இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் 10 லட்சம் பேர் கூடக்கூடிய திருவண்ணாமலையில அப்பன் ஈசனுக்கு அவ்வளவு உடனே அந்த தீப தரிசனத்தை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் ஆகம விதிப்படி எல்லா கட்சி நிர்வாகிகளும் கடந்து இன்னைக்கு கார்த்திகை தீபம் பெருவிழா ரொம்ப சீரும் சிறப்புமா நடத்தப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்க என்ன யார குறை சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றீங்கன்னு தெரியல. இன்னொன்னு, தீபத்தூண் தானே ஏத்துனா என்னன்னு கேக்குறீங்களே, அந்த தீபத்தூண்ல ஏத்துறதுக்கான என்ன சார் ஆகமம் இருக்கு? அதுல ஏத்தலாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன நீங்க வழிமுறை வச்சிருக்கீங்க? இப்போ ஆஸ்பர்ட்னா வந்து இப்ப நாங்களே வந்து இப்ப திருப்பரங்குன்றத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா கொடி கட்டுறது இருக்கும், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த தேர் பவனி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பட்டாபிஷேகம் நடத்துவோம் சுப்பிரமணிய சுவாமிக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல விளக்கேற்றணும், கீழே கொடுவரை கோயில் விளக்கேற்றணும், அதுக்கப்புறம் தான் மேல விளக்கேற்றணும், ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. திடீர்னு வந்து ஒரு தீபத்தூணை வச்சு இங்கதான் விளக்கேற்றணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆகம விதி இருக்கு? இந்த ரூல் யார் கொடுத்தா? இல்ல நீங்க சொல்லக்கூடிய எந்த தர்மம் இதை கொடுத்துச்சு? சரி, அதை தாண்டி இந்து தமிழர்கள் சொல்றீங்களே, இவங்க சொல்லக்கூடிய உங்களுடைய வேதத்துல உங்களுடைய சனாதனத்துல முருகன்ற பேர் இருக்கா? சிவன்ற பேர் இருக்கா? மாயோன்ற பேர் இருக்கா? என்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ல நீங்க எங்களை மாத்தீங்கன்னு கேக்குறோம். உண்மையாலுமே சார் ரொம்ப ஆடு மாடு கோழி எல்லாம் இவங்க வெட்டக்கூடாது, தர்மத்துல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க அன்னைக்கு போராட்டம் பண்ணும்போது கீழே வர அவங்க சாதாரண மக்கள் கிட்ட கேளுங்க, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க கறித்தோடு சாப்பிடுறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையோ, நாங்களும் போய் உட்கார்ந்து சாப்பிடுவோம். இதுதான் திருப்பரங்குன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பான பதிலா இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு எல்லா படையெடுப்பு பண்ணிருக்க இதே இந்துத்துவாதான் எந்த மொழியில எது வேணாலும் வச்சுக்கிட்டு பிஜேபியோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க, அவங்க போய் தெரிஞ்சுக்காங்க. நாகநந்தினி கொஞ்சம் உங்க வீடியோ ஃப்ரீஸா இருக்கு, உங்களை திரும்ப கனெக்ட் பண்ண சொல்றேன் சார். அவ்வளவுதான் சார். இப்போ இவங்க சொல்ற மாதிரி இல்ல, ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். இவங்க 2005 சொல்றாங்க. 2005 போட்ட கேஸுக்கு அதுக்கு மாறுதலா அன்னைக்கு இருந்த நீரரசர் கல்யாண சுந்தரமும் பவானி அவர்களும் சொல்லிட்டாங்க. இது எந்த மாதிரியும் பாழ்படுத்தாம அந்த இடத்துல நீங்க அந்த கார்த்திகை தீபத்தை ஏத்துக்க. நாகநந்தினி ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு தான். அதாவது 2005 ஒரு பீஸ் கமிட்டி போட்டு எல்லாரும் கையொப்பம் போடுறாங்க, சரிங்களா? தர்காவில இருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி, அதாவது ஒரு 50 அடி தள்ளி இந்த விளக்கு ஏத்திக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு 2014 போடப்பட்ட வழக்குல, அதாவது மலையின் உச்சியில் தீபம் ஏத்தணும் கேக்குறாங்க. அந்த பிரேயர் அந்த மலை உச்சின்னு போகும்போது தர்காவுக்கு மேல வருதுங்கிறதுனால தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போது ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக வந்த பிரேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது மலை உச்சி, தர்காவுக்கு மேல இருக்கக்கூடிய மலை உச்சி கிடையாது, அது அதுல இருந்து தள்ளி இருக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தூண்ல தான் ஏத்தணும்னு கேக்குறாங்க. அதனால இந்த பிரேயரே வித்தியாசமானது, அதனாலதான் இந்த ஆர்டர் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி சார், அதுக்கான வழி எப்படி வரணும்?
அதுக்கான வழி எப்படி வரும்? இப்ப இருக்கக்கூடிய 165 நாள்ல ஒரு நாள் காட்டி அப்ப நீங்க எங்க முருகன் மலை மேல புத்தகம் தர்கா இருக்கு அது மேல அப்ப வழினா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப சிம்பிள். அன்னைக்கு போய் 5 பேர் விளக்கேத்திட்டு அவன் வேலையை பார்க்க போயிருப்பான். முதல்வருக்கு ஆட்சி நடத்த தெரியல, அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியலங்கிறத அப்பட்டமா காமிச்சாரு. அவ்வளவுதான். நீங்க சொல்லி அவங்க விளக்கேத்திட்டு வேலையை பார்க்க போயிருப்பாங்க. இதை இன்னைக்கு இத்தனை நாளா இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கிறது முதல்வரோட நிர்வாக திறமின்மை. அவ்வளவுதான். சொல்லுங்க சார். இல்ல முடிச்சிருங்க. நான் நீங்க சொல்லி முடிச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஒரு முதலமைச்சரும் இதை செய்யல. அதாவது வேணுமே திராவிட முன்னேற்ற அரசுக்கு இவங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த ஒரு பிரச்சனை இவங்க ஏற்படுத்துறாங்க. இந்துக்கள் தீமை ஏத்துனா திராவிட மாடல் அரசுக்கு பிரச்சனை வந்துருமா? இதே பிஜேபி காரங்க அங்க மதுரையில அதிகமா இருக்கக்கூடிய சமுதாயம் இந்து சமுதாயம் தான். மெட்ரோ ட்ரெயின் கேட்டா நாங்க தான் பால்படுத்துறோம்னு சொன்னாங்க. எய்ம்ஸ் கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. சரி இதெல்லாம் விட்டுருங்க. தமிழர்களை நிலைநாட்டணும்னு சொன்னீங்களே, கீழடி ஆராய்ச்சியை ரொம்ப கரெக்டான அதுக்கான எவிடன்ஸ் தானே கொடுத்தோம். இன்னைக்கு தமிழர்களுடைய தொன்மைதான் முதன்மையானதுன்னு சொல்றதுக்கு பிஜேபிக்கு தைரியம் இருக்கா? ஒத்துப்பாங்களா? இன்னைக்கு அந்த மோடி அரசு அதை ஒத்துக்குமா அப்படின்னு கேட்கும் போது ஏன் சரி இவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்க? நீங்க திருப்பி கரெக்டான ஃபார்மட்ல கீழடி ஆராய்ச்சியை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. கீழடி ஆராய்ச்சிக்கு அதுக்கு அவங்க கேட்கிற ஃபார்மட்ல கேக்குறாங்க. அதை விட நீங்க ஏதாவது கஷ்டம் பண்ணீங்க என்ன பண்ண முடியும்? எதுலயுமே உங்களுக்கு வந்து நிர்வாக திறமையா என்னதான் பண்ண முடியும்? ஒரு டிபிஆர் ரெடி பண்ண தெரியாது, கீழடி ஆய்வு ரிப்போர்ட் ரெடி பண்ண தெரியாது. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சார் ஒரு நிமிஷங்க, இது திருப்பத்தோட நின்னுச்சுன்னா இது பிரச்சனையே கிடையாது. ஆனா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த முனியாண்டி கோயில்ல கூட இன்னைக்கு 21 எஃப்ஐஆர் இருக்கு. அதை ஒட்டிதான் கலெக்டர் வந்து அங்க 144 உத்தரவு தடை போடுறாரு. அதை எப்படி நீங்க போடலான்றது கேட்கிற வரைக்கும் இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கேஸ் போய் விசாரிக்கிறாருன்னா இந்த பின்புலத்துல இவங்க முழுக்க முழுக்க மத சாயத்தை பூச நினைக்கிறாங்க. அதுக்கு ஒருபோதும் தமிழ்நாடு ஒத்துழைக்காது. அது வந்து இவங்க முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா வளர்ந்து வருதுங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இது பண்றாங்க. அத வந்து இங்க எதுவும் பண்ண முடியாது. முடிதா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும்னு தெரிஞ்சா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்களும் அதை தாண்டி அதிமுக கூட்டணியில் இருக்க அவங்க எல்லாம் போய் கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவை நிதி, கல்விக்கான நிதி, அதுக்கு மேல 100 நாள் வேலைக்கான நிதி வாங்கிட்டு வரணும். அது முதலமைச்சர் கோரிக்கை தமிழ்நாடு இதுவரைக்கும் இருந்தது கிடையாதுங்க. ரொம்ப நன்றி.